அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐஎஃப்இ வாஷிங் மிஷின் ஓல்டு மாடல் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னா தண்ணி எடுக்குது, லெஃப்ட் ரைட் சுற்ற மாட்டேங்குது, தண்ணியும் வெளியே போகல. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் வச்சு ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எரர் வருது பாருங்கள், T2 எரர் வருது. இது என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா டோர் சுவிட்சு க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. நம்ம டைரக்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரோபை நியூட்ரல்லையும் இன்னொரு ப்ரோபை டார்க் மோட்டருக்கு வர லைன்லேயும் வைக்கிறேன். வோல்டேஜ் காமிக்கல பாருங்கள். அதே போல் மோட்டருக்கும் வரல சப்ளை. இதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பேஸு நியூட்ரல் இது தான். பேஸ் அங்கேருந்து ரிலேலேருந்து மற்றதுக்கெலாம் போகணும், மோட்டருக்கு இன்வெர்ட்டர் வால்வுக்கெலாம். அந்த ரிலே தான் அது. ரிலேக்கு பவர் வருதா செக் பண்ணலாம். 12 வோல்ட்டு. இப்போ டிசி வோல்ட்டில் வச்சுட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறேன். 10 வோல்ட் வருது. 10 வோல்ட் வந்தாலும் நம்ம ரிலே ஆன் ஆகும். கெப்பாசிட்டர் வீக்காக இருக்குது, ஆனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. ரிலேக்கு பவர் வருது, ரிலே ஆன் ஆகுது. ஆனால் நமக்கு சப்ளை மட்டும் வர மாட்டேங்குது. ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் நடக்குது. இதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இது அவுட்புட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட் ஆகிற வோல்டேஜு. இங்கே பாருங்கள், 210 வோல்ட் வருது பாருங்கள். ஆனால் அதுக்கு பக்கத்தில் வைக்கிறேன், நமக்கு வோல்டேஜ் வரல. திருப்பி அதே ரிலே பின் பாயிண்டில் வைக்கிறேன், வருது. இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல சால்ட்ரிங் விட்டுட்டு இருக்குது, ட்ரை சால்ட்ரிங் ஆகிட்டு இருக்குது. அதுதான் இதில் பிரச்சனையே. இப்போ பாருங்கள், ஸ்க்ரூ ட்ரைவர் வச்ச உடனே ஓட ஆரம்பிக்குது மோட்ரு. எடுத்துட்டோன்னா நிற்குது. இதில் கம்ப்ளைண்ட்டே இதுதான் பிரச்சனை. இந்த பிசிபியில் மேக்ஸிமம் இந்த கம்ப்ளைண்ட் வர்றது அதிகமாக இந்த கம்ப்ளைண்ட் தான் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணிவிட்டு நான் மோட்டருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட் ரைட் ஓடுது பாருங்கள். பவர் ஆன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்தோன்னே லெஃப்ட் ரைட் ஓடுது. ப்ரோக்ராம் செட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் போகும். பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் வால்வுக்கு லைன் வருதான்னு செக் பண்ணலாம். இன்வெர்ட்டர் வால்வுக்கு லைன் வருது. ஏன் மீட்டரில் செக் பண்ணல, இதில் செக் பண்ணுறேன். லேம்புனா மீட்டரில் வோல்டேஜ் வரா போலே காமிக்கும். இந்த மாதிரி எரர் வரும் இதில். இது நீங்கள் இந்த லேம்ப் வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எரர் வராது. அதுக்கு தான் அந்த லேம்ப் வச்சு செக் பண்ணுறேன் நான். இப்போ நம்ம ஸ்பின் வச்சு டார்க் மோட்டருக்கு லைன் வருதான்னு பார்த்துக்கலாம். டார்க் மோட்டருக்கும் லைன் வருது. அதே போல் மோட்டரும் ஆன் ஆகிடுச்சு.
இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.